எல்லாருக்கும் பிடிக்கும் The Chennai Silks இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு பலரால் அழைக்கப்படுற ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான் லயனல் மெஸ்ஸி. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னாலே இந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் தான் கிரேட்டஸ்ட் அப்படின்றது பலர் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னுமே சிலர் வந்து இல்லை இவரெல்லாம் கிரேட்டஸ்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் வச்சாங்க. அண்ட் அப்படி அதுக்கு அகெயின்ஸ்டாக சொல்கிறவங்களோட வாதம் வந்து பெரும்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் வந்து பார்சலோனான்ற ஒரு கிளப் ஃபுட்பாலுக்கு வந்து பெரிய லெவலில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவர் பண்ணாத இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. பார்சலோனாக்காக எக்கச்சக்க கோப்பைகளை வென்று கொடுத்திருந்தாலும் அர்ஜென்டினா அப்படின்ற தன்னோட நாட்டுக்காக இவர் எதையுமே வின் பண்ணலை. இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸில் இவர் ப்ரூவ் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசமும் இவர் மேலே இருந்தது. அண்ட் மெஸ்ஸியும் அதுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ண. 2014 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், இல்லை 2010 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், 2015-16 கோப்பா அமெரிக்காவாக இருக்கட்டும், 2018 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும். ஸோ அப்படி தொடர்ந்து அவர் தோல்விகளை மட்டும் தான் சந்திச்சுட்டு இருந்தார் தவிர பெரிய லெவலில் ஒரு வெற்றியோ ஒரு கோப்பையோ ஒரு கடைசி வரைக்கும் ஒரு இட்டாக்கணியாகவே இருந்தது. 2021 வரைக்கும் 2021 முதலாக அவர் கோப்பா அமெரிக்கா வின் பண்ணுறாரு. 2022 முதலாக அவர் வேர்ல்டு கப்பையும் வின் பண்ணி ஃபுட்பாலை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணிடுறாரு. ஓகே ரைட், ஹீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஃபுட்பால் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றது ஒரு டிபேட் யார் அப்படின்ற ஒரு பெரிய டிபேட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே ரைட் மெஸ்ஸி தான், ஏன்னா அவர் எல்லாத்தையுமே வின் பண்ணிட்டார், இதுக்கு மேலே அவர் ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது. இது எல்லாத்துக்கும் இவர் மேலே வச்சுட்டு இருந்த அந்த கிரிட்டிசிசம் எல்லாமே அப்படி பாசிட்டிவாக மாற்றி இவர் மேலே ஒரு புகழ் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் எமி மார்டினஸ், அர்ஜென்டினாவோட கோல் கீப்பர். இன்னைக்கு மறுபடியும் ஹெட்லைன்ஸை பிடிச்சிருக்காரு. எதனால பிடிச்சிருக்காரு அப்படின்னா, கோப்பா அமெரிக்கா குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் அகேன்ஸ்ட் ஈக்குவடார். இந்த மேட்ச் வந்து 1-1 அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவ் ஆகி எக்ஸ்ட்ரா டைமுக்குள்ள பெனால்ட்டிஸ்குள்ளே போகுது. அண்ட் பெனால்ட்டிஸில் வந்து அர்ஜென்டினா வின் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து எமி மார்டினஸ். 2 பெனால்ட்டி சேவ் பண்ணி அர்ஜென்டினாவை செமிஃபைனல்ஸ்க்கு இப்போ எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி என்னன்னா, மெஸ்ஸி வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் அச்சீவ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் இவர் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2014 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், 2010 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், 2006 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், 2015-16 கோப்பா அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை 2018 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவருக்கு தோல்வி மட்டும் தான் கிடச்சிது. குறிப்பாக 3 காம்படிஷன் நம்ம இதில் பார்க்குறோம். 2014 வேர்ல்டு கப், 2015 கோப்பா அமெரிக்கா, 2016 கோப்பா அமெரிக்கா. 3 வருஷத்தில் 3 ஃபைனல்ஸு, 3மே அவருக்கு தோல்வியில் முடிஞ்சது. இந்த 2016 கோப்பா அமெரிக்கா, அதாவது 3வது ஃபைனல்ஸ்லையும் தோத்ததுக்கப்புறம் நான் இன்டர்நேஷனல் லெவலில் நான் ரிட்டையர் ஆகிறேன், என்னால் இது முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. யாருன்னா லியோனல் மெஸ்ஸி. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஷாக்கை கிரியேட் பண்ணுது. எதனால் அப்படின்னா, ஓகே ஒரு 28-29 வயசில் உள்ள 20 அவ்வளோதான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது அவருக்கு வந்து அந்த இன்டர்நேஷனல் ப்ரெஷரை வந்து தாங்க முடியாமல் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஓகே ரைட், நான் வந்து இப்போ கூலாக இருக்கேன், நான் மறுபடியும் என்ன சொல்கிறது, நான் மறுபடியும் ப்ரூவ் பண்ணுறேன், அர்ஜென்டினாவுக்கு கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உள்ள வராரு. ஸோ 2014 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட மேட்ச் நடக்கு 0-0 அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் போகுது. 90 நிமிஷம் வரைக்கும் 0-0 ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா டைம் கடைசி நேரத்தில் ஜெர்மனியோட கோட்ஸே அப்படின்றவர் வந்து கோல் போட்டு அர்ஜென்டினாவை தூக்கி விட்டுறாரு. இதுக்கப்புறம் அர்ஜென்டினாவுக்கு வேர்ல்டு கப் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு நோட்டபுளான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா 2021 கோப்பா அமெரிக்காவுக்கு வரும். இதில் வந்து வெனசுவேலாவை எதிர்கொள்கிறாங்க அர்ஜென்டினா ஒரு நாக் அவுட் ஸ்டேஜில். இது வந்து பெனால்ட்டிஸ் வரைக்கும் போகுது. பெனால்ட்டிஸில் எமி மார்டினஸ் வந்து பயங்கரமாக ஸ்டெப் அப் பண்ணுறாரு. 3 பேரோட பெனால்ட்டியை தடுக்கிறாரு எமி மார்டினஸ். அந்த 3 பேர் பெனால்ட்டி தடுத்ததுனால அர்ஜென்டினா ஃபைனல்ஸ் போகிறாங்க. ஃபைனல்ஸில் பிரேசிலுக்கு அகேன்ஸ்டாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பிரேசில் சூப்பராகவே ஆடுறாங்க. பட் ஆனால் எமி மார்டினஸ் பயங்கரமாக ஸ்டாண்ட் அவரோட இடத்த வந்து அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி நிறைய சேவ்ஸ், ரொம்ப வைட்டலான சேவ்ஸையும் அவர் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இது மூலமாக கோப்பா அமெரிக்கா வின் பண்ணுறாங்க. அண்ட் 2022 வேர்ல்டு கப் ரொம்பவே வைட்டலாக இருக்குது. ஃபைனல்ஸில் ஃப்ரான்ஸை மீட் பண்ணுறாங்க. 80வது நிமிஷம் வரைக்கும் 2-0 அப்படின்னு லீடிங்கில் இருக்கிற அர்ஜென்டினாவுக்கு அடுத்த 2 நிமிஷத்துலேயே பேக் டு பேக் 2 கோல் கிடைக்குது ஃப்ரான்ஸுக்கு. ஸோ 2-0 லீடிங்கில் இருந்த அர்ஜென்டினா 2-2 ட்ராவ் ஆகிறாங்க. எக்ஸ்ட்ரா டைமில் 3-3 ஆகுது. மறுபடியும் பெனால்ட்டிஸ்குள்ளே போகுது. ஸோ பெனால்ட்டிஸ்குள்ளே போயிட்டுனா அர்ஜென்டினா வந்து தொடர்ந்து எல்லாமே அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டே வராங்க. குறிப்பாக லியோனல் மெஸ்ஸி முதல் பெனால்ட்டி அட்டம்ப்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து 2 முக்கியமான பெனால்ட்டிஸ் வந்து சேவ் ஆகுது. நம்பர் 1 கிங்ஸ்லி கோமனோட 2வது பெனால்ட்டி ஷாட். அதை ஃபஸ்ட்டு வந்து எம்பாப்பே கன்வெர்ட் பண்ணிடுறாரு. 2வது பெனால்ட்டியை வந்து கிங்ஸ்லி கோமன் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. அதை வந்து எமி மார்டினஸ் சூப்பராக சேவ் பண்ணிடுறாரு. அடுத்து சுவமேனி, அவரும் ஃப்ரான்ஸோட மிட்ஃபீல்டர், அவரும் பெனால்ட்டி அடிக்கிறாரு. அதுவும் மிஸ் ஆகுது. ஸோ இந்த பேக் டு பேக் 2வது பெனால்ட்டிலையும் 2வது பெனால்ட்டி ஷூட்லையும் எமி மார்டினஸ் ஒரு ஸ்டார் ஆகிடுறாரு. இந்த இதுலையும் அவர் வின் பண்ண எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ இது மாதிரி பேக் டு பேக் நிறைய பெனால்ட்டி சேவ் பண்ணுறாரு. ஸோ இது வரைக்கும் அர்ஜென்டினா நேஷனல் டீமுக்காக 24 பெனால்ட்டிஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அந்த 24 பெனால்ட்டிஸில் 12 பெனால்ட்டி அவர் சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ 50-50 ரெக்கார்டு அவர் வந்து ஒரு பெனால்ட்டிஸில் வச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த எமி மார்டினஸ் கதையை விட்டுருவோம். நெக்ஸ்ட் மெஸ்ஸியோட கதைக்கு வருவோம். மெஸ்ஸி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இன்னைக்கு மறுபடியும் ஹெட்லைன்ஸ் வந்திருக்காரு. இது ஒரு குட் திங் கிடையாது, ஒரு பேட் திங்காக. எதனாலனா மறுபடியும் ஒரு பெனால்ட்டி மிஸ் பண்ணியிருக்காரு. 2016 பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் தான் கடைசி அவர் மிஸ் பண்ணார் ஒரு பெனால்ட்டி ஷூட் அவுட்டில். இன்னைக்கு 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மறுபடியும் ஒரு பெனால்ட்டி ஷூட் அவுட் மிஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் 2015 முன்னாடி சொன்ன மாதிரி அவர் மட்டும்தான் பெனால்ட்டி ஸ்கோர் பண்ணியிருந்தார், மற்ற எல்லாருமே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். இந்த டைம் அவர் பெனால்ட்டி மிஸ்
மிஸ் பண்ணார். ஆனால் மற்ற எல்லாருமே ஸ்கோர் பண்ணி அவருக்கு காப்பாற்றி விட்டுருக்காங்க. அண்ட் மெஸ்ஸி மட்டும் இல்லாமல் அவரோட காம்படிட்டரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருமே 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் அவர் பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் கோல் போட்டிருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெனால்ட்டி கிக் கிடச்சிது. அதை வந்து அவர் மிஸ் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு பலரால் டிபேட் பண்ணப்பட்ட 2 பேரும் வந்து இப்போ பெனால்ட்டிஸை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இஸ் திஸ் த எண்ட் ஆஃப் தி இயரா? இதுதான் 2 பேரோட கடைசி காம்படிஷனாக இருக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதம் இருக்கும் பொழுது 2 பேருமே இன்னும் கோல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொனால்டோவும் யூரோவில் அவர் கோல் போடல, மெஸ்ஸியும் கோப்பா அமெரிக்காவில் இன்னும் கோல் போடலை. 2 பேரும் கோல் போட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பெனால்ட்டி கிடைக்கிற பெனால்ட்டியை வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இஸ் திஸ் த எண்ட் ஆஃப் தி இயரா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.